நான் சதீஷ்குமார். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷார்ட்கட் கீ 14வது வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். கடைசி 13 வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோல why to use ஷார்ட்கட் கீனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம். ரெண்டாவது வீடியோல ஒர்க் புக்கு சம்பந்தமான ஷார்ட்கட் கீஸ், மூணாவதுல ஒர்க் ஷீட்டுக்கு சம்பந்தமான ஷார்ட்கட் கீஸ், நாலாவதுல ரிப்பனுக்கு சம்பந்தப்பட்ட ஷார்ட்கட் கீஸ், அஞ்சாவது வீடியோல நேவிகேட் ஒர்க் ஷீட், ஆறாவதுல பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு செல் செலெக்ஷன் பத்தி ஷார்ட்கட் கீஸ், ஏழாவதுல நேவிகேட் இன்சைட் த செலக்டட் டெக்ஸ்ட் பிளாக்ஸ் பத்தி ஷார்ட்கட் கீஸ், எட்டாவதுல எடிட் கம்ப்ளீட் செல்ஸ் பத்தி ஷார்ட்கட் கீஸ், ஒன்பதாவதுல எடிட் கண்டென்ட் ஆஃப் அ செல், பத்தாவது வீடியோல எக்ஸல் பேசிக்ஸ் எக்ஸல் எசென்ஷியல்ஸ்க்கான ஷார்ட்கட் கீஸ், 11th வீடியோல ஃபார்மேட் செல்ஸுக்கான ஷார்ட்கட் கீஸ், 12th வீடியோல ஃபார்முலாஸ்க்கான ஷார்ட்கட் கீஸ், 13th போன வீடியோல ஆட்டோ ஃபில்டருக்கு சம்பந்தமான ஷார்ட்கட் கீஸ். இப்போ அந்த 14th வீடியோல நாம என்ன பார்க்க போறோம், பிவட் டேபிளுக்கு சம்பந்தமான ஷார்ட்கட் கீஸ். ஓகே, ஸோ இந்த 13 வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணலன்னா அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், நீங்க வாட்ச் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஃபைல் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், இந்த ஃபைலையும் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிவட் டேபிள்ன்றது ஒரு பெரிய சாப்டர். பிவட் டேபிள்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிவட் டேபிளை பத்தி தனி வீடியோல நம்ம பார்ப்போம். ஏன்னா பிவட் டேபிள் பார்க்கணும்னாலே அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ சிம்பிளா ஒரு பிவட் டேபிள் கிரியேட் பண்றதை பார்த்துக்கலாம். இந்த சேல்ஸ் ஐடி இருக்கு, ரீஜன், சேல்ஸ் டேட், பேமெண்ட் டைப், சேல்ஸ் அமௌண்ட்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பேமெண்ட் டைப்பை பேஸ் பண்ணி எனக்கு எவ்வளவு சேல்ஸ் அமௌண்ட், ஒவ்வொரு பேமெண்ட் டைப்புக்கும் எவ்வளவு சேல்ஸ் அமௌண்ட் டோட்டலை கண்டுபிடிக்கும். சிம்பிளான ஒரு பிவட் டேபிளை யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்சர்ட்டுக்கு போயிட்டு இன்சர்ட் டேப்ல பிவட் டேபிளை கிளிக் பண்றேன். ஸோ இன்சர்ட் டேபுக்கு போயிட்டு அதில் பிவட் டேபிளை நம்ம கிளிக் பண்றோம். ஓகே, ஸோ கிளிக் பண்ணுங்க இன்சர்ட் பிவட். ஸோ இன்சர்ட் பிவட்னு கொடுத்தோம்னா அது எந்த லொகேஷன்ல பிவட் வரும், எங்க டேபிள் இருக்கு, இந்த டேபிள் செலக்ட் ஆகி தான் இருக்கு, எந்த லொகேஷன், நியூ ஷீட்டா எக்ஸிஸ்டிங் ஷீட்டா. இப்போதைக்கு நாங்கள் எக்ஸிஸ்டிங் ஷீட் கேட்கும். நியூ ஷீட்னா புதுசாக ஒரு ஷீட் வரும், எக்ஸிஸ்டிங் ஷீட்னா லொகேஷன் கேட்கும். ஸோ இதே ஷீட்ல எங்க உங்களுக்கு பிவட் டேபிள் வரணும்னு கேட்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு நான் இந்த லொகேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இங்கே தான் பிவட் டேபிள் வரணும். ஓகே, ஸோ பிவட் டேபிள் வந்துச்சு. இப்போ எனக்கு என்ன வரணும், பேமெண்ட் டைப் வைஸ் சம் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட். ஸோ பேமெண்ட் டைப் வைஸ், ஸோ இந்த பேமெண்ட் டைப் வைஸ் தான் எனக்கு ரிப்போர்ட் வரணும். எதெல்லாம் வைஸ்ன்னு சொல்றோமோ அதை ரோஸ்ல கொண்டு வரும். எதை டோட்டல் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை என்ன பண்ணுவோம், சிக்மால கொண்டு போய் வச்சிருவோம். சேல்ஸ் அமௌண்ட்டை சிக்மால கொண்டு போய் வச்சிருவோம். பேமெண்ட் டைப்பை ரோஸ்லயும், சேல்ஸ் அமௌண்ட்டை சிக்மாலையும் கொண்டு போய் பண்ணிடுமா. பேமெண்ட் டைப்பை ரோஸ்ல, சேல்ஸ் அமௌண்ட்டை சிக்மால. ஓகே, ஸோ பிவட் டேபிள் வந்துச்சு. இது பக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ எனக்கு என்ன வரணும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில இதுவை நான் குரூப் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர் அண்ட் விசான்றது கார்டு பேமெண்ட், இந்த இ-வேலட் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்ன்றது அது வந்து டிஜிட்டல் பேமெண்ட். ஸோ இது எனக்கு வந்து இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணி காமிக்கணும். இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவோம், மாஸ்டர் செலக்ட் பண்ணலாம், ஹோல்டு கண்ட்ரோல் கீயை பக்கத்துலேயே இருந்தால் நீங்கள் ஷிஃப்ட் கீ போடலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் கீ, ஹோல்ட் த கண்ட்ரோல் கீ, மாஸ்டரையும் விசாவையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல்ட் ஷிஃப்ட் ரைட் ஆரோ பாருங்க, மாஸ்டரும் விசாவும் சேர்ந்து குரூப் 1 அப்படின்ற நேம்ல மாறிடுச்சு. இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி அதோட நேமை கூட மாத்திக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி இது எல்லாமே என்ன பேமெண்ட், இதெல்லாம் கார்டு பேமெண்ட், நான் கார்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே கார்டு பேமெண்ட். இல்லை நீங்க குரூப் பண்ணிட்டீங்க, எனக்கு குரூப் வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஆல்ட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆரோ அப்படியே ரிவர்ஸ் பாருங்க, அன்குரூப் ஆயிடுச்சு. ஸோ குரூப் பண்றதுக்கு ஆல்ட் ஷிஃப்ட் ரைட் ஆரோ, அன்குரூப் பண்றதுக்கு ஆல்ட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆரோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்ப பண்ணி பார்க்குறேன். மாஸ்டரையும் விசாவையும் செலக்ட் பண்றோம், ஆல்ட் ஷிஃப்ட் ரைட் ஆரோ. ஸோ இதுக்கு என்ன நேமு, குரூப்புக்கு பதிலாக நான் கார்டுன்னு கொடுக்குறேன், என்டர். அதே மாதிரி ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர், அதே மாதிரி இ-வேலட், இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்றோம். இ-வேலட்டையும் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரையும் செலக்ட் பண்றோம், ஆல்ட் ஷிஃப்ட் ரைட் ஆரோ. இது ரெண்டும் குரூப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு என்னத்துக்கு குரூப் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை குரூப் பண்றதுக்கு அன்குரூப் பண்றதை பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ எனக்கு வந்து இந்த கேஷும் செக்கும் என்னோட இதுல வேணான்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வேண்டாம் நினைக்கிற போயிட்டு ஃபில்டரு பெரிய டேபிள் தான் ஒன்று போய் ஃபில்டர் பண்றதுக்கு பதிலாக அந்த கேஷ்ன்றதுல கர்சர் வச்சுட்டு கண்ட்ரோல் மைனஸ் ப்ரெஸ் பண்ணுங்க. அவ்வளோ கண்ட்ரோல் மைனஸ் ஆக்சுவலாக டெலீட் ஆகாது, அது ஹைட் ஆகிடும். அதே மாதிரி செக்கும் எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன்னா அதே செக்ல கர்சர் வச்சுட்டு கண்ட்ரோல் மைனஸ். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபீல்டு ஹைட் ஆகும். இப்போ டிஜிட்டல் கார்டு பேமெண்ட் மட்டும்தான் இருக்கும், மற்றது பேமெண்ட் டைப்பு இருக்காது. ஸோ எதை நீங்க ஹைடு பண்ணோம் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதை கண்ட்ரோல் மைனஸ் போட்டுக்கலாம். வேணும்னா திரும்ப நீங்க ஃபில்டர்ல போயிட்டு தான் திரும்ப டிக் பண்ணி தான் கொண்டு வரணும். இதை
செக் பண்ணி தான் கொண்டு வரணும். ஓகே, சரி. இப்போ எனக்கு ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டு ஒன்று, ஒரு ஃபார்முலாவை நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்முலா என்னன்னா, இப்போ என்னுடைய சேல்ஸ் அமௌண்ட்ல இருந்து டிஸ்கவுண்ட், சேல்ஸ் அமௌண்ட்ல இருந்து ஒரு 5% எனக்கு டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டை கிரியேட் பண்ணணும். கால்குலேட்டட் ஃபீல்டுக்கு என்ன பண்ணுங்க, உங்க கர்சரை இந்த காலம் ரோ லேபிள்ல வைக்காம ஏதாவது ஒரு காலம்ல இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காலம்ல வச்சுக்கிட்டு அதுக்கும் நமக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். இன்சர்ட் கால்குலேட்டட் ஃபீல்ட். இந்த ஃபீல்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபீல்டுக்கு நான் டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். என்ன ஃபார்முலா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5% வச்சுக்கோம். 5% இன்டூ அந்த சேல்ஸ் அமௌண்ட். உங்க ஸ்பெல்லிங் தெரிஞ்சா டைப் பண்ணுங்க, இல்லைன்னா சேல்ஸ் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி இன்சர்ட் ஃபீல்டு கொடுத்தா போதும். இல்ல இந்த சேல்ஸ் அமௌண்ட்ல ஒரு டபுள் கிளிக் பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது சேல்ஸ் அமௌண்ட் இங்க. ஓகே, பாருங்க புதுசா ஒரு காலம் வந்திருக்கு. இது வந்து இந்த சம் ஆஃப் சேல்ஸ் அமௌண்டோடைய 5% கால்குலேட் ஆயிருக்கு. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஈக்குவல் டு தான் ஷார்ட்கட் கீ டு கிரியேட் அ கால்குலேட்டட் ஃபீல்ட். ஸோ இதெல்லாம் ஓகே, ஃபைன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து என்னோட மாஸ்டருக்கு பாருங்க பேமெண்ட் 6,49,000 அப்படின்னு வருது. இப்போ நான் அந்த வேல்யூவை மாத்துறேன், 5,000 மாத்துறேன். இந்த வேல்யூவை 5,000 மாத்திட்டு இங்க பாருங்க 64,09,000 இந்த வேல்யூ மாறி இருக்கணும். ஆக்சுவலா இது மாறல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு என்ன பண்ணுங்க, Alt F5 ஃபங்க்ஷன் F5 பிவட் டேபிள்ல கர்சர் வச்சுக்கிட்டு Alt ஃபங்க்ஷன் F5. இது பாருங்க இங்க அப்டேட் ஆயிடுச்சு. இது ஒரு பிவட் டேபிள அப்டேட் பண்றதுக்கு ஃபைன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஷீட் நம்பர் 2 போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஷீட் நம்பர் 2 இந்த கமிஷன் அமௌண்ட் எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிருக்கோம்னா, கமிஷன் அமௌண்ட் இந்த சேல்ஸை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணிருக்கோம். இப்போ நான் கமிஷன் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி இன்னொரு பிவட் டேபிள கிரியேட் பண்ண போறோம். சேல்ஸ் பர்சன் வைஸ் கமிஷன் அமௌண்ட். இன்சர்ட் பிவட் எக்ஸிஸ்டிங் ஷீட் லொகேஷன், ஏதாவது ஒரு லொகேஷன்ல செலக்ட் பண்ணி அதே கான்செப்ட் தான். சேல்ஸ் பர்சனை ரோல கொண்டு வரோம், கமிஷன் அமௌண்ட்டை சிக்மால கொண்டு வந்துடும். ஸோ இந்த டேபிள் இங்க இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க போய் என்னுடைய வேல்யூஸை மாற்ற போறேன். ஓகே, நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூவை இங்க நம்ம மாற்ற போறோம். மாத்தினா இங்கேயும் ரெண்டு இடத்துலயுமே அப்டேட் ஆகணும். இப்போ பாருங்களேன், இங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 10,000 இருக்கு. ஒன்னா நம்ம கிராண்ட் டோட்டல் செக் பண்ணி பார்ப்போம். இதுல பாருங்க 28248549 வருது கிராண்ட் டோட்டல். ஸோ நான் இப்போ 5,000 போல 10,000 மாத்துறேன். 10,000 மாத்திட்டா இங்க மாறாது இல்லைங்களா? இங்க மாறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், Alt F5 பிரஸ் பண்ணா இங்க மாறிடும். பட் இங்க மாறதுக்கு இன்னொரு தடவை நீங்க வந்து Alt F5 பிரஸ் பண்றதுக்கு பதிலா ஒரே ஸ்ட்ரோக்ல இங்க ஏதாவது ஒரு டேபிள்ல கர்சர் வச்சுட்டு கண்ட்ரோல் Alt F5 பிரஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் Alt F5 பிரஸ் பண்ணா இங்கேயும் பாருங்க வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஷீட் 1ல போய் இங்க போய் செக் பண்ணி பார்த்தாலும் இங்கேயும் வேல்யூஸ் தானாவே அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, மாஸ்டர் பேமெண்ட்லயும் பாருங்க வேல்யூஸ் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ மல்டிபிள் டேபிள்ஸை நம்ம ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு கண்ட்ரோல் Alt F5. ஓகே, ஸோ இந்த வீடியோல பிவட் டேபிளுக்கு சம்பந்தமான ஷார்ட்கட் கீஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோல டேட்டா ஃபார்ம்ஸ்க்கு சம்பந்தமான ஷார்ட்கட் கீஸை பார்க்க போறோம். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம்.